வணக்கம் மகளே. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். 22ஆம் தேதி நடந்த தாக்குதல், காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடந்து ஒரு 27 பேர் உயிர் நீத்தாங்க. இதுவரைக்கும் இந்தியா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலையே. டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய எடுத்தாங்க, ஆனால் இராணுவ ரீதியாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் அனைவருமே மிக கோபமாக இந்திய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. நேற்று நடந்த பாதுகாப்புத்துறைக்கான உச்ச குழு மீட்டிங் நேற்று நடைபெற்றது. அதில் பிரதமர் மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படைகளின் தளபதி, அதாவது விமானப்படை தளபதி, கப்பற்படை தளபதி மற்றும் இராணுவம், அது இல்லாமல் முப்படைகளின் தளபதி ஆர்மி சீப்பையும் இவங்களெல்லாம் மீட் பண்ணி நம்ம அஜித் தோவல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு ஃபைனல் பண்ணிட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் இராணுவத்துக்கு ஃப்ரீ ஹேண்ட், அதாவது யாரோடைய ஒப்புதலும் தேவையில்லை, தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் நீங்கள் அடிச்சுட்டு இன்ஃபர்மேஷனை அரசாங்கத்திட்ட சொன்னால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் அப்ரூவல் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இராணுவம் என்ன தற்சமயத்துக்கு தயார் நிலையில் இருக்குது, எந்த அளவுக்கு வெப்பன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு போர் நடந்துச்சுன்னா லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த இராணுவ வாகனங்களுக்கு தேவையான எரிபொருட்கள், இராணுவ வீரர்களுக்கு உணவு, உடை, அவங்களுக்கு வெப்பன் சப்ளை, இதெல்லாம் பார்க்கணும். இது எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் போரை ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த போருக்கு முன்னாடியான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட மிக தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நடந்து முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே கப்பற்படை தளபதி அறிவிச்சிட்டார், வி ஆர் ரெடி டு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. வான்படை மற்றும் இராணுவம் இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா எவ்வளோ அளவில் இருக்குது அப்படிங்கிறத நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ முப்படைகளும் போரிட தயாராக இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இனி இராணுவம் எப்போ ஆரம்பிக்கணும், எந்த இலக்குகள் மீது தீவிரவாத இலக்குகள் மீது அட்டாக் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு மேலும் அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரவை கூட போகுது. முக்கியமான அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. இந்த மெயினாக இந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எல்லா அமைச்சர்களும் கூட மாட்டாங்க. ரொம்ப மிக முக்கியமானவங்க உள்துறை மந்திரி, பாரத பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் நிதி அமைச்சர், இது மாதிரி அந்த உயர் கேபினட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க திருப்பி இன்று கூடி விவாதம் பண்ணுறாங்க. இதிலேருந்து என்ன அப்படின்னா மே 1ஆம் தேதி, அதாவது நாளை வரைக்கும் டைம் இருக்குது அவங்களுக்கு. யார் அப்படின்னா பாகிஸ்தான் மக்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க இந்தியாவை விட்டு வெளியேறணும், பாகிஸ்தானில் இருக்கவங்களும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு இது இருக்குது. ஸோ மே 1ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நாளை இரவே மிகப்பெரிய தாக்குதல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது டாக் போய்கிட்டுருக்கு மக்களே. இது மட்டும் இல்லாமல் இப்போ பாகிஸ்தான் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆசிம் முனீர், அதாவது பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி, அவர் தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் ப்ரைவேட் ஜெட்டில் ஏற்றி யூகேக்கு அனுப்பிச்சிட்டதா ஒரு தகவல் ஒன்று போய்கிட்டு இருக்கு. காரணம் ஏன்னா இந்தியா மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த போகுது, அதனால் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால முக்கியமான இராணுவ தளபதிகள் இவங்க பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் இவங்க ஃபேமிலியெல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணி யூகேக்கு அனுப்பிட்டதா சொல்கிறாங்க. பாகிஸ்தான் தரப்புலையும் ஆர்டிலரிஸு, டேங்கர்ஸ்லாம் எல்லைகளை நோக்கி கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறதாகவும், இன்னும் இது இடையில பார்த்திங்க அப்படின்னா சைனாவிலிருந்து L-15 அப்படிங்கிற மிசைல்ஸு, அதாவது 150லேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் அதோட அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் துருக்கியிலிருந்து இராணுவ தளவாடங்கள்லாம் பாகிஸ்தானில் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ போர் நடந்துச்சுன்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் 2, ஒன்று துருக்கி, இன்னொன்று சீனா. அதாவது லாஜிஸ்டிக் சப்ளை பண்ணுவாங்க, மற்ற பிரகாரம் நேரடியாக போரில் இறங்குவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. நேரடியாக இறங்கினாலும் இந்தியா 2 ஃப்ரண்ட் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே சமயத்தில் 2 நாடுகளை சமாளிக்கக்கூடிய அளவில் தான் நம்மளுடைய தயாரிப்புகள்லாம் இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கூடிய விரைவில் இந்தியா பாகிஸ்தான் மீது தனது தீவிரவாதத்துக்கு எதிரான போரை தொடங்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது இன்று இரவா நாளை இரவா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. இலக்கு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கிறது தான். 42 தீவிரவாத முகாம்களை ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதா நம்ம நியூஸ் பார்த்தோம். நிறையா சோசியல் மீடியா செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. டிவி சேனல்ஸ்லையும் வந்துக்கிட்டு இருக்குது, இந்தியா டிவி சேனல்ஸ்லையும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பஞ்சாபில் வந்து லஷ்கர் இ தொய்பாவோட தீவிரவாத அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. காரணம் ஏன்னா இந்த காஷ்மீர் இந்த தீவிரவாத தாக்குதலில் முதல்ல பொறுப்பேற்றுக்கிறது வந்து டிஆர்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா லஷ்கர் இ தொய்பா பேரை மாற்றி டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ணதாகவும், அந்த டிஆர்எஃப் வந்து பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அப்புறம் ரொம்ப சீரியஸ் ஆகுதுன்னா நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ லஷ்கர் இ தொய்பாவோட ஹெச்கியூ ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் இராணுவ ஹெச்கியூ இது மாதிரி முக்கியமான தளங்கள், இந்தியா என்றைக்குமே வந்து அப்பாவி மக்கள் மேலே வந்து போர் தொடுக்க மாட்டாங்க. ஸோ முக்கியமான இராணுவ நிலைகள் மேலேயும் தீவிரவாத முகாம்களை மேலேயும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாக்களில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த வாட்டி இந்தியா பாகிஸ்தான் போர் இதுவரைக்கும் இல்லாத அளவிலான மிக ஒரு மோசமான போராக அமையும். இது வந்து இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பொருளாதார பாதிப்புகளாக இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அழிவினை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே. அது மட்டும் இல்லாமல் தற்சமயத்துக்கு வந்து இந்தியா என்ன ஒரு ராஜதந்திர வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கக்கூடிய சூழலில் உங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தானும் வந்து பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பலூச் மாகாணத்தில் பிஎல்ஏ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி அவங்களும் வந்து பாகிஸ்தான் இராணுவத்து மேலே போர் தொடுப்பாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து இந்தியாவை மட்டும் கிடையாது, அது இல்லாமல் இன்னும் இருவரையும் வந்து போரில் வந்து சந்திக்க நேரிடும். ஸோ எப்படி வந்து இந்திரா காந்தி பீரியடில் 1971 வந்து மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் 2 நாடுகளாக பிரிஞ்சுதோ, அதே போல் இந்த முறை போர் நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் மேலும் 2ஆக பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இந்த டிப்ளமேட்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பலூச் மாகாணத்தை தனி நாடாக பிரிஞ்சிரும் இந்த சுச்சுவேஷனில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம போக போக தான் இதோடைய இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. உங்களைப் போலவே நானும் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறேன் எப்போது வந்து இந்த இது ஆரம்பிக்கும். காரணம் ஏன் அப்படின்னா, ஒரு அமைதியை விரும்பக்கூடிய நாட்டில் எப்போ பார்த்தாலும் வந்து உள்ளே வந்து குண்டு வைக்கிறது, அப்பாவி மக்களை சுடுறது, இது மாதிரி எவ்வளோ நாளைக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வல்லரசு நாடாக இருந்தால் கூட இது போல் டெரர் அட்டாக்களை அடிக்கடி நம்ம சந்தித்தோம்னா நம்மளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ நம்ம வந்து 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வந்து நம்ம வந்து இதை சந்தித்து இழந்துக்கிட்டு இருக்கிறத ஒரே சமயத்தில் நம்ம வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறது தான் எனக்கு மட்டும் இல்லை இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த ஆசை அப்படிங்கிறது மக்களே. நம்ம இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு ஏற்படும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக உறுதியாக இருப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.